வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எமோஷனல் ரோலர் கோஸ்டர் தான். சீதா வந்து லிட்டரலி வந்து முத்துவோட காலில் வந்து விழுந்துட்டா. மீனா அம்மா சந்திரா வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாங்க, மாப்பிள்ளை இல்லைன்னா மேரேஜ் வந்து நடக்காது அப்படின்றத. அருணும் அவனோட அம்மாவும் வந்து ஃபுல் ப்ரெஷரில் வந்து இருக்காங்க. வேறு லெவலில் வந்து ட்விஸ்ட் இருக்குது. யார் மேலே தப்பு, யார் வந்து கரெக்டு, இதில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற லெசன்ஸ் என்ன? மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே டென்ஷன், மாப்பிள்ளை இல்லை அப்படின்ட்டு மீனாவும் சீதாவும் முத்து வந்து கூட்டிகிட்டு வர போயிடுறாங்க. முத்து ஆஸ் யூஷுவலாக ஒயின் ஷாப்பில் தான் வந்து இருக்கான். முத்து மூட் ஆஃபில் அப்செட்டில் வந்து ஃபுல் பாட்டில் வந்து இருக்கான். ஒயின் ஷாப்பில் 3 கிளாஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு மீனா, சீதா, அருண் அப்படின்ற நேம் சொல்லிட்டு ஒரே ஷாட்டில் வந்து அடிக்கிறாரு. சீதா அவனை பார்த்த உடனே ஸ்ட்ரைட்டாக முத்துவோட காலில் வந்து விழுந்துடுறா. ப்ளீஸ் மாமா, சாரி, நீங்கள் இல்லாமல் என் மேரேஜ் வந்து நடக்காது அப்படின்னு வந்து சொல்றா. ஆனா முத்து என்ன சொல்றான்னா, ஆல்ரெடி உனக்கு தான் கல்யாணம் நடந்துருச்சுல, அதுக்கப்புறம் நான் அங்க வந்து என்ன பண்றது? ஸ்டில் முத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஷார்ட்டா தான் இங்க வந்து சொல்லியிருக்கேன். முத்துவை வந்து சமாதானப்படுத்தி மண்டபத்துக்கு வந்து கூட்டிட்டு வர்றதுக்காக வேண்டி மீனாவும் சீதாவும் கிளம்பி போயிடுறாங்க. முத்து வந்து ஒயின் ஷாப்ல இருக்கான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான். அவனை பார்த்த உடனே சீதா வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறா. ஆனா முத்து என்ன சொல்றான்னா, ஆல்ரெடி உனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுல, நான் அங்க வந்து என்ன பண்ணணும் அப்படி அவனோட டிசிஷன்ல அவன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறான். முத்துவுக்கு தெரியாம சீதாக்கு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் செஞ்சு வச்சனால மீனா மேல செம்ம கோவத்துல இருக்கான். சீதா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணனதை விட மீனா அதுக்கு வந்து சாட்சி கையெழுத்து போட்டனால தான் முத்துக்கு வந்து ரொம்ப பெரிய ஷாக்கிங்காகவே இருக்கு. இதனால தான் மண்டபத்தை விட்டு கிளம்பி முத்து நேராக பாருக்கு வந்துடுறான். அங்கே 3 கிளாஸில் சரக்கு ஊற்றி மீனா, சீதா, அருண் அப்படின்னு பேரை சொல்லி வந்து குடிக்கிறான். அங்கே மண்டபத்தில் வந்து மாப்பிள்ளை வராமல் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு உறுதியை வந்து சொல்லிடுறாங்க மீனாவோட அம்மா சந்திரா. அதுக்கப்புறம் மீனாவும் கல்யாண கோலத்தில் இருக்கிற சீதா 2 பேருமே முத்துவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரதுக்காக வேண்டி மண்டபத்திலேருந்து போயிடுறாங்க. என்னதான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. அருணும் அவனோட அம்மாவும் வந்து கல்யாணத்துக்காக எல்லாருமே இருக்கிறதுனால பதட்டத்தில் இருக்காங்க. மீனாவோட அம்மா சந்திராவை மீட் பண்ணி வந்து பேசுகிறாங்க. ஆனால் சந்திரா வந்து ஒரே பேச்சாக தான் வந்து சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என் மாப்பிள்ளை இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ட்டு உறுதியை வந்து சொல்லிடுறாங்க. சீதா எங்கே அப்படின்னு வந்து தேடும்போது அவள் வந்து மீனா கூட முத்துவை தேடிட்டு போயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடுது. உடனே மனக்கோலத்தில் அவளை எதுக்கு அனுப்புனீங்க அப்படின்னு அருணும் அவனோட அம்மா வந்து கடுப்பாகிறாங்க. இந்த பக்கம் முத்து வந்து ஏன் பொண்டாட்டி ஏமாத்திட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு சரக்கடிச்சிட்டு இருக்கிறான். அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தன் வந்து போதையில் மீனாவை பற்றி வந்து தப்பாக பேசுகிறான். இதனால முத்து அவனை அடித்து சட்டையை பிடிச்சி எடுத்துட்டு வெளியில் கூட்டிட்டு வரான். அந்த டைம்னு பார்த்து மீனா, சீதா 2 பேருமே பாருக்கு வந்து கூட்டிட்டு வந்துடுறான் செல்வம். அவங்கள வந்து முத்து வந்து கவனிக்காம ஏன் பொண்டாட்டி கண்ணகீட அவளை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்றான். முத்து இந்த மாதிரி பேசுறது கேட்ட உடனே மீனா வந்து கண்கலங்கி எமோஷனல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் சீதாவும் உள்ள வர்றாங்க. இவங்களை எதுக்காக கூட்டிட்டு வந்த அப்படின்னு செல்வத்தில் வந்து கேட்கறான் முத்து. அப்போ சீதா வந்து அவனோட காலில் விழுந்து, நான் பண்ணது தப்பு தான் மாமா, ஆனால் நீங்க இல்லாம என்னோட கல்யாணம் வந்து நடக்காது அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு முத்து வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இது ஊருக்கு பண்றதுக்காக வேண்டியதானே, அப்புறம் நான் எதுக்கு, நான் வரல அப்படின்னு வந்து சொல்றான். இதனால மீனா வந்து அங்கேயே வந்து சேர் போட்டு உட்கார்றா. அப்போ மீனா வந்து பேச வர்றா. அப்போ முத்து என்ன சொல்றான்னா, உனக்கு பேசுறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு செம்ம கோவத்தில் வந்து சொல்லிடுறான். என்னதான் வந்து முத்து இப்படி சொன்னாலுமே மீனா, சீதா 2 பேருமே எகெயின் அண்ட் எகெயின் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வராமல் இங்கே இருந்து நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு உறுதியாக வந்து இருக்காங்க. அங்கே மண்டபத்தில் அருண் எகெயின் சந்திராட் வந்து கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றான். அவளுக்கு நான் ஹஸ்பண்ட் என்கிட்ட கூட கேட்காம சீதா எப்படி போகலாம் அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு சந்திரா என்ன சொல்றாங்கன்னா, என்னோட மாப்பிள்ளை மீனாவை கல்யாணம் பண்ணி 1 வருஷம் வந்து குடும்பம் நடத்தியிருக்காரு, அவருக்கு அவர் பொண்டாட்டி ஒரு விஷயத்தை வந்து மறைச்சது கோபமா இருக்காதா அப்படின்னு கரெக்டாக வந்து பாயிண்ட் வந்து பிடிச்சிடுறாங்க. இதனால அருண் வந்து என்ன ஆன்சர் பண்றது அப்படின்னு தெரியாம கடுப்பாகிறான். அங்க அதுக்குள்ள அவனோட கல்யாணத்துக்கு வேண்டிய ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. எல்லாரும் முன்னாடியுமே கல்யாணம் நடக்காம அசிங்கப்பட்டுடுமோ அப்படின்னு பதட்டப்படுறான். அருண் வந்து ஃபுல் டென்ஷன்ல முத்து வரலன்னா எல்லா ஆஃபீஸர்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு முன்னாடி நமக்கு ஷேம் தான் அப்படின்னு வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த சீரியல் கேரக்டர் வந்து நம்ம டீப்பா வந்து அனலைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்கு வந்து ஹார்ட் இருக்கு, பட் ஈகோ வந்து பிளாக் பண்ணுது. சீதா அவங்க மிஸ்டேக் வந்து ரியலைஸ் பண்ணிட்டு போல்டா வந்து அக்செப்ட் பண்றா. மீனா வந்து சைலண்ட் சப்போர்ட்டரா இருக்காங்க, ஒரு ரோல் மாடல் மாதிரி. சந்திரா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஹெட் மாமா இருக்காங்க, பட் அவங்க எண்ட்லயும் வந்து லாஜிக் இருக்கு. அண்ணாமலையும் முத்துக்கு வந்து கால் பண்றாரு, பட் அவனோட ஃபோன் வந்து ரீச் ஆகல. அங்க மீனா வந்து இந்த கல்யாணம் வந்து நடக்கலன்னா அசிங்கம் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு முத்து என்ன சொல்றான்னா, உன் புருஷன் அசிங்கப்படுவான்னு நீ நினைக்கலையே, அங்க மண்டபத்துல எல்லாருமே என்னை வந்து கேவலமா பார்த்தாங்களே, அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல உன்னை யாருடையும் பார்த்தப்ப கூட எனக்கு சந்தேகம் வரலையே, உன்னை நம்பினேன் இல்லை அப்படின்னு வந்து சொல்றான். இதுக்கு மீனா என்ன ஆன்சர் பண்றதுன்னே தெரியாம குற்ற உணர்ச்சியில இருந்து தலை குனிஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் முத்து வந்து மனசை மாத்திப்பானா இல்லையா அப்படின்றது தான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது இது எல்லாமே கேட்டதுக்கு அப்புறம்? முத்து வந்து எல்லாருமே மன்னிச்சிடுவானா, இல்லை அவனோட வேல்யூ வந்து புரிஞ்சுக்கல அப்படின்றதுக்காக வேண்டி அங்கேருந்து போயிடுறது தான் பெஸ்ட் அப்படின்னு வந்து திங்க் பண்ணுவானா, இல்லைனா முத்து, மீனா, சீதா 2 பேரையும் மன்னிச்சிடுவானா, மண்டபத்துக்கு திரும்பி வருவானா, அதான் வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சீன்ஸ் வந்து நம்ம லைஃப்ல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சீதா வந்து போல்டாக வந்து மன்னிப்பு கேட்கறது, மீனா வந்து சைலண்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறது, முத்துவோட கன்ஃபியூஷன் எல்லாமே வந்து ரிலேட்டபிளாக தான் இருக்குது. இந்த எபிசோடு வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தப்பு நடக்கலாம், ஆனால் சாரி சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தான் எந்த வர்ஸ்ட் சுச்சுவேஷனையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். உண்மையான லவ் அதே மாதிரி ஹர்ட் ஆனாலுமே சைடில் வந்து நம்ம கூட நிற்கணும். நீங்களும் இதை தான் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ல உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட்டுக்காக ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் டெய்லி அப்டேட்ஸ்